all specialists come together. எல்லா துறையோட வல்லுநர்களும் இந்த ஒரு கிளினிக்ல வந்து ஒரு சேலஞ்சிங் பேஷண்ட் இருக்கும்போது, ஒரு சிக் பேஷண்ட் இருக்கும்போது அவங்களோட நிபுணத்துவம் வந்து பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் பாசிபிள் ட்ரீட்மெண்ட் ஏதோ அதை வழங்குறதுக்குரிய அதுதான் இந்த பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் கிளினிக்கோட நோக்கம். அண்ட் இதில் வந்து எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்கும். கார்டியாலஜிஸ்ட் இருக்கும், பல்மனாலஜிஸ்ட் இருக்கும், கார்டியோதொராசிக் சர்ஜன் இருக்கும், அனஸ்தீஷியா ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, ருமட்டாலஜிஸ்ட் இருப்பாங்க, பீடியாட்ரிஷியன் இருப்பாங்க. ஸோ எந்தெந்த துறையில் எந்தெந்த சந்தேகங்கள் இருக்கோ எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு நிபுணத்துவம் பேஸ் பண்ணி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்றதான் இந்த பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் கிளினிக்கோட நோக்கம். ஸோ இதனுடைய எங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் வந்து நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கண்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிளினிக்குன்னு ஒரு இடத்துல இருக்கும். நம்ம கண்ட்ரியில் அது அந்த மாதிரி பல்மனரி ஹைப்பர்டென்ஷனுக்கு ஒரு கிளினிக் இல்லை. இப்போ மற்ற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது. ஒரு புத்துநோய்னா இந்த இடத்துக்கு போகணும், ஒரு கல்லீரல் பாதிப்புனா இந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சென்டர் இருக்குது. அதே மாதிரி பல்மனரி ஹைப்பர்டென்ஷனுக்கு ஒரு நிபுணர்கள் நிறைந்த ஒரு இடமா நாங்கள் க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு எய்மில் தான் இந்த கிளினிக்கை லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் யாருக்காவது பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் ஒரு டயக்னோசிஸ் வருதுன்னா முன்னாடிலாம் அதுக்கு தீர்வு கிடையாது. இப்போ எல்லா நிபுணர்களும் ஒரே இடத்துல இருக்காங்க. அவங்க இங்கே கண்டிப்பாக அவங்களுடைய வியாதியை சரிப்படுத்துறதுக்கு இங்கே வரலாம். அதுக்கான எல்லா வசதிகளும் இங்கே நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். சிம்டம் வந்து ரொம்ப கஷ்டமான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு 10 அடி கூட அவங்களால நடக்க முடியாது. ஒரு டே டு டே வேலை கூட செய்ய முடியாது. மூச்சு வாங்கும். நிறைய டைமில் வந்து டயக்னோசிஸே வந்து அவங்க மூச்சு வாங்கும்போது நிறைய பேர் ஆஸ்மான்னு நினச்சிருவாங்க, இதுவும் நினச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பல்மனரி ஆர்ட்ரியில் இருக்கிற ப்ரெஷர்னால தான் அவங்களால அதை மூச்சு வர்றது முடியாமல் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இதுக்கு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் இருக்கும். காரணம் இல்லாத இருக்கவங்களுக்கு இப்போ மாத்திரை அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. சம்டைம்ஸ் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரத்த குழாயில் அடைப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரத்த குழாயில் அடைப்பு இருக்குன்னா டாக்டர் அன்பரசு வந்து அந்த ரத்த குழாய்களுக்கு அடைப்புலாம் எடுத்து விட்டாருன்னா அவங்க ரொம்ப நார்மலாக லைஃப்பை வாழுவாங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து நமக்கு நடந்திருக்க முன்னேற்றம் ஆக்சுவலாக. இதுக்காக உலகத்தில் 2 இடத்துல வந்து ஸ்பெஷல் கிளினிக் இருக்குது. அங்கே நிறைய வால்யூம் ஆஃப் பேஷண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற டாக்டர் எல்லாருமே அங்கே போயிட்டு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கேசஸை பண்ணியிருக்கோம். அவங்க கூட நாங்கள் வந்து ஒரு புரிந்துணர்வு இதுவும் வச்சுருக்கோம். ஏதாவது எங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்குன்னா அவங்களுடைய ஒப்பீனியனும் கேட்டுக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இதுதான் அதனுடைய இது. சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு மூச்சு வாங்குறது அப்படிங்கிறது தான் மெயின் சிம்டமாக இருக்கும். சில பேருக்கு வந்து செஸ்ட் பெயின் அந்த மாதிரி கூட காமிக்கலாம். பட் ஒரு எக்கோ எடுக்கும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும். இது வந்து பல்மனரி ஹைப்பர்டென்ஷன்ன்றது வந்து ஒரு எக்கோ எடுக்கும்போது தெரிஞ்சிடும். முன்னாடிலாம் வந்து இந்த எக்கோ எடுத்துகிட்டு பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருந்தால் அதுக்கு தீர்வு கிடையாது. இப்போ கண்டிப்பாக தீர்வு இருக்குது. ஸ்டேஜஸ் பற்றி சொல்லுங்கள். பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வந்து பேசிக்காக வந்து மைல்ட் மாடரேட் சிவியர்னு சொல்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் பல்மனரி ஆர்டரி ப்ரெஷர்ஸை வச்சு சொல்லுவோம். நார்மலாக வந்து 25 கீழே இருந்தால் நார்மல்னு சொல்லுவோம். ஸோ 25 to 40 வந்து மைல்டும்போம், 40 to 60 வந்து மாடரேட், மோர் தென் 60 சிவியர். இது வந்து சார் சொன்ன மாதிரி இக்குவலில் பண்ணுற மெஷர்மெண்ட் வச்சு சம்டைம்ஸ் கேட்டில் கூட மெஷர் பண்ணலாம். இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சிவியாரிட்டி. அதில் யூஸ்வலாக மைல்டு சிம்டம்ஸ், மைல்டு ப்ராப்ளம் வந்து நிறையா பேருக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ 100 பேருக்கு எக்கோ பண்ணால் 4 பேருக்கு கூட இருக்கும். பட் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது இஸ் பேஷண்ட்ஸ் வித் சிவியர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன். தட் இஸ் யாருக்கு வந்து பல்மனரி ப்ரெஷர்ஸ் வந்து 60க்கு மேலே இருக்குது, 70 இருக்குது, 80 இருக்குது, 100 இருக்குது. ஸோ சார் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் சிஸ்டமிக் பிளட் ப்ரெஷர். இப்போ நம்ம நார்மலாக பிபி என்ன சொல்கிறோம், 120/18. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா பிபி வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் 120/80, பல்மனரி சர்க்குலேஷனில் 25/12. ஸோ அந்தளவுக்கு கம்மியாக நார்மலாக இருக்கும். பட் சப்போஸ் ஒருத்தருக்கு 100 இருக்குது பல்மனரி ப்ரெஷர்ஸ்னால் அது வெரி சிவியர் ஹைப்பர். ஸோ அதுதான் சிவியர்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக இக்கோவைஸ் மைல்ட் மாடரேட் சிவியர்னு கிரேட் பண்ணுவோம். டைப்ஸில் 5 டைப் இருக்குது. பல காரணங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் டிஃப்ரென்ஷியலாக வரும். செகண்ட் பார்த்திங்கன்னா லங் டிசீஸ். ஸோ எங்களோட மோர் தென் 40 to 50% பேஷண்ட்ஸ் வந்து லங் டாக்டர்ஸ் பார்த்து கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும். ஸோ அதுதான் செகண்ட் காமனாக இருக்கும். தட் இஸ் லாங் ஸ்டாண்டிங் லங் டிசீஸ் இருக்குது, சிஓபிடி இல்லை சம்டைம்ஸ் ப்ராங்கியாக்டஸ். அந்த மாதிரி பல லங் கண்டிஷன்ஸில் லங் டேமேஜ் ஆகி அதோட கான்சிக்வன்ஸாக பல்மனரி ஹைப்பர்டென்ஷன். தேர்ட் தான் சார் மென்ஷன் பண்ணது, தட் இஸ் கிளாட்னால, தட் இஸ் சிடிபிஇபிஹெச்னு சொல்லுவோம். தட் இஸ் chronic thromboembolic pulmonary hypertension. That is
பல தடவை டிவிடி வந்து பல தடவை பல்மனரி எம்பாலிசம் வந்து கால்லேருந்து கிளாட் போய் லங்ஸில் அடைச்சிட்டு எல்லா ஒரு ஸ்டேஜில் ஸோ மச் அடைச்சிடும் தட் லங்ஸில் ப்ரெஷர் கூடும். அது ஒன்று ட்ரீட்மெண்ட்டை பற்றி தான் சார் மென்ஷன் பண்ணேன். ஸோ அது வந்து வெரி காமன் ட்ரீட்டபிள் கண்டிஷன். இதில் இம்பார்ட்டன்ட் திங்னா ட்ரெடிஷ்னலாக நாங்கள் வந்து பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் வந்து இடியோபேத்திக் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு சிவியர் இடியோபேத்திக் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் இன்றைக்கி அவைலபிளாக ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட். அண்ட் வி ஆல் நோ அதோட சக்ஸஸ் ரேட்ஸ் அவ்வளோ கிடையாது. ஸோ அந்த மாதிரி கம்பேரிசனில் சிடிபிஹெச்சோட ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் ரேட் இஸ் வெரி ஹை. ஸோ சார் சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட்ஸோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷமாக ஆக்சிஜன் சிலிண்டரோடய சுற்றின்னு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க வந்து நடந்து போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய ரிலீஃப். இந்த லாஸ்ட்டு 1.5 இயர்ஸில் அட்லீஸ்ட்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சில பேஷண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பிளான்ட்காக ரிஃபர் ஆகி வந்து கடைசியில் நம்ம இவாலுவேட் பண்ணுறச்ச பல்மனரி எம்பாலிசம் இதுதான் காரணம்னு சொல்லி உங்களுக்கு டிரான்ஸ்பிளான்ட் வேணாம், இது சர்ஜரி பண்ணி சரி பண்ண முடியும்னு சொல்கிறச்ச அவங்களுக்கும் பெரிய ரிலீஃப், எங்களுக்கும் பெரிய, பிகாஸ் இதோட சக்ஸஸ் ரேட் இஸ் அட்லீஸ்ட் இன் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி குட். பல்மனரி ஹைப்பர்டென்ஷனும் சிஸ்டமேட்டிக் ஹைப்பர் கேஸ் எவ்வளோ இருக்குது சார்? அப்புறம் 100ல் வந்து எவ்வளோ கேஸ் இருக்கும், அது எவ்வளோ கேஸ் இருக்குது? சிஸ்டமேட்டிக் ஹைப்பர்டென்ஷன் எவ்வளோ இருக்கும்? பல்மனரி ஹைப்பர்டென்ஷன். சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன் இஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் பேண்டமிக். ஸோ இப்போ இன்னைக்கு வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா 8 பில்லியன் பாப்புலேஷன்னா 1.5 பில்லியன் பாப்புலேஷன் இஸ் ஹேவிங் சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன். ஸோ அதையும் இதையும் ஆக்சுவலாக கம்பேரே பண்ண முடியாது. தட் இஸ் அ டோட்டலி டயபெட்டிஸோட பயங்கர பெரிய பேண்டமிக்னா சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன். பட் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் ரொம்ப ஸ்மால் சப்செட். நான் மென்ஷன் பண்ண மாதிரி ப்ரெவலன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 per 1 lakh population. So it's not very high compared to systemic hypertension. Okay. Doctor, so far from your experience treating patients, which cause has been more common and how can patients catch it early, catch the symptoms early? The commonest cause may not be what is treated by a surgical condition. It will be something like a primary pulmonary hypertension or idiopathic pulmonary hypertension. The next common cause will be something related to a problem with the left side of the heart. One of the rarer causes is what the clots in the lungs is. And we do a lot of surgeries for patients who are very sick with left-sided heart problems as well, so that when we treat the left-sided heart problems, like aortic valve, mitral valve, other heart dysfunction இருக்கும்போதோ அதை ட்ரீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆகும்போது பல்மனரி ப்ரெஷர் கம்மியாகும். வேற இந்த கிளாட்ஸ் இருக்க பல்மனரி ஹைப்பர்டென்ஷன், chronic thromboembolic pulmonary hypertension, இந்த surgery is a curative surgery. Like at the end of the surgery, within 3 months, patients are near normal. அந்த அளவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய surgery. And the specialty is we have specialists who can treat all varieties of pulmonary hypertension. Yeah. One more photo with branding or not? Okay, sure. Thank you. எல்லாம் வந்து உங்களை போய் ரீச் ஆயிருக்குன்னு பாருங்க. பிளட் ப்ரெஷருங்கிறது தெரியுது, ரத்த கொதிப்புன்றது தெரியல அப்படின்னு சொல்லுவார். அப்போ எங்ககிட்டலாம் என்ன, அவர் வந்து ஒரு 80 வயசு வயசான ஒரு ப்ரொஃபஸரு, ரொம்ப சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸர். அப்போ வந்து செல்ஃபோனு, இந்த இணையதளம் இதெல்லாம் வராத காலம். அப்போது என்கிட்ட வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள்லாம் மருத்துவத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற காலத்தில் இப்போ நாங்கள் வந்து இப்போ ப்ரெஷரு, டயபெட்டிஸ், இந்த மாதிரி டெர்மினாலஜி, சுகர் அப்படின்னு சொன்னால் தான் தெரியுது எல்லாருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கும் அட்வான்ஸ்டாக மக்கள் போயிடுவாங்க. அப்போ வந்து அவங்ககிட்டேருந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரி சொல்லுவார். இதே கேள்வி இப்போ நீங்கள் வந்து நான் ரத்த கொதிப்புன்னு கேட்குறேன், அவங்களுக்கு தெரியல, ப்ரெஷர்னால் தெரியுது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற காலத்தில் வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொன்னால் தெரியும், ப்ரெஷர்னால் தெரியாது. அப்புறம் அதுக்கும் தாண்டி ஒரு காலம் வரும், அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷனா, பல்மனரி ஹைப்பர் டென்ஷனா அப்படின்னு பேஷண்ட்டே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்றைக்கி பார்க்குறேன், அவர் வந்து 91 சொன்ன விஷயம் வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. என்னென்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம இணையதளம், மொபைல் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லா மக்களுக்குமே எல்லாமே இப்போது தெரியுது, ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். இன்றைக்கி இந்தியா வந்து உலகத்தில் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்குது. 1991 எங்கே இருந்தோம் நமக்கே தெரியும். இப்போ வந்து நம்ம வந்து மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கும். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து 3வது பெரிய பொருளாதார நாடாக. எல்லா துறையிலையும் நம்ம அதே மாதிரி மேலே போயிருக்கோம்.
ஒரு காலத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் மட்டும் இருந்த சில விஷயங்கள் இப்போ இந்தியாவுக்கும் மொல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ரீசெண்டாக நடந்த கான்ஃப்ளிக்டில் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய டிஃபென்ஸ் பொருள்லாம் நம்மளே தயாரித்து நம்மளே விட்டுருக்கோம். அது உலக தரத்தை விட உயர்ந்ததாக இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ மருத்துவத்துறையும் போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் வந்து ரத்த கொதிப்பு இல்லை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பிளட் ப்ரெஷர் மட்டும்தான் தெரியும். அதில் சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன் ஒன்று இருக்குது, பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் ஒன்று இருக்குது. சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன்றது வந்து இருதயம் நம்ம உடம்பு ஃபுல்லாக பரவுற ரத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அதனுடைய ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுது. அதை வந்து சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவாங்க. ரைட் சைடில் இருக்கிற இருதயம் வந்து நம்மளுடைய லங்ஸுக்கு போகிற பிளட் வெசல்ஸுடைய ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுது. அதை வந்து பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதே ப்ரொஃபஸர் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பல்மனரி ஹைப்பர்டென்ஷன்ற வார்த்தை எனக்கு தெரியாது. நான் மருத்துவம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அப்போ அவர் என்கிட்ட சொன்னார், பல்மனரி ஹைப்பர்டென்ஷன்னா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஒரு பேஷண்ட்டை டயக்னோஸ் பண்ணிவிட்டு, தெரியாது சார் அப்படின்னு நாங்கள் சொன்னபோது, இதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது, இதுக்கு வந்து எந்த விதமான தீர்வும் கிடையாது. இந்த பக்கம் சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன்னா அந்த பேஷண்ட் மாத்திரை எடுத்தால் போதும், சரியாயிடுவாங்க. அந்த பக்கம் வந்து நம்ம டயக்னோஸ் பண்ண அடுத்த வருஷத்துக்கு இந்த பேஷண்ட் உயிரோடு இருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷனுக்கும் பல்மனரி ஹைப்பர்டென்ஷனுக்கும் பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னையிலேருந்து என் மனசில் என்ன, என்னுடைய மைண்டில் என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் அப்படின்னு ஒரு பேஷண்ட் டயக்னோஸ் பண்ணால் அவங்க வந்து சர்வே ஆக மாட்டாங்க அப்படின்னு இருந்தது. ஆனால் நம்மளுடைய மருத்துவ முன்னேற்றத்தில் பர்டிகுலராக நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிக்கிறாங்க. அதே டைமில் அது எதனால் வருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. முன்னெல்லாம் வந்து அதுக்கு காரணமே கிடையாது. ப்ரைமரி பல்மனரி ஹைப்பர்டென்ஷன், செகண்டரி பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வாங்க, ரெண்டுமே வந்து பெரிய அவங்களுக்கான ப்ரோக்னோசிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அவங்க வந்து உயிர் வாடுற நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சினிமாலாம் காமிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தேதி குறிச்சிடுவாங்க, அந்தபடி தான் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து பீடியாட்ரிஷியன், இன்றைக்கி வந்து இந்த இதில் வந்து பீடியாட்ரிஷியன் இருக்கார், டாக்டர் சிவராமன் இருக்கார். அவங்க துறையில் வந்து பார்த்திங்கன்னா பல்மனரி ஹைப்பர்டென்ஷனை ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிக்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் கீர்த்தனா இருக்காங்க, அவங்களும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ரொமட்டாலஜிஸ்ட் அவங்களும் வந்து ரொம்ப சீக்கிரம் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளோட டயக்னாஸ்டிக் டெக்னாலஜிலையும் நிறைய வளர்ச்சி வந்திருக்கு. இப்போ அதுக்கு மேலே இப்போ அதுக்கான மருத்துவ சிகிச்சையும் இருக்குது, மருந்துகளும் இருக்குது, அறுவை சிகிச்சையும் இருக்குது, நரம்பு மூலமாக பண்ணுற சிகிச்சைகளும் இப்போ இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸை காப்பாற்றியும் இருக்கும். ஓகே, ஸோ அதை பற்றி பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஒரு டேட்டா எடுத்து பார்க்கும்போது நிறைய சென்டர்ஸை விட நாங்கள் நிறைய கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து எங்களுடைய மருத்துவ இயக்குனர் டாக்டர் ஐயப்பன் வந்து என்ன சொன்னார், நம்ம ஏன் இதை ஒரு கிளினிக்காக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, நம்மக்கிட்ட எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்காங்க, ஒரு எக்ஸ்க்ளூசிவாக பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் யாராவது காதில் அவங்க விழுது அப்படின்னா உடனே வந்து இந்த டாக்டர் அணுகணும், இந்த மருத்துவமனை அணுகணுன்ற மாதிரி நம்ம ஒரு இது ஏன் பண்ணக்கூடாது, ஒரு விழிப்புணர்ச்சி நம்ம ஏன் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டினை வச்சார். அப்போது டாக்டர் மனோகர், டாக்டர் அன்பரசு இவங்க ரெண்டு பேரும் வந்து இதில் ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர்கள். டாக்டர் சுந்தர் எங்களுடைய இந்த இது துறையே வந்து வழிநடத்துகிறவர் தான், அவரும் வந்து இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு சொன்னார். இப்போது பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்டு கிடையாது, அது வந்து ஒரு சிகிச்சையின் ஆரம்பம் தான், வெற்றிகரமாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் கிளினிக். ஸோ இந்த கிளினிக்னால என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா, பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் யாராவது ஒருத்தர் வந்து டயக்னோஸ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ப்ரோக்னோசிஸ் இருக்குது, அவங்க உடனே அதுக்கான மருத்துவர்களை அணுகலாம், அதுக்கான இடம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். என்னை விட இந்த துறையில் ரொம்ப சிறந்தவர்கள் இங்கே டாக்டர் ஜபராஜ் இருக்கார். அவர் வந்து பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட்டு, குழந்தைகளுக்கான கார்டியாலஜி இது பண்ணுறாரு. டாக்டர் மனோகர் வந்து எங்களுடைய டைரக்டர் ஆஃப் ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் அதர் ஹார்ட் டிசீசஸ். இன்றைக்கி அட்வான்ஸ் ஹார்ட் டிசீஸ்க்கான சிகிச்சையெல்லாம் அவர் வந்து அளிச்சிட்ருக்காரு. இந்த துறையிலையும் அவர் வந்து மிகுந்த நிபுணத்துவம் பெற்றவர். டாக்டர் அன்பரசு எங்களுடைய கார்டியோதொராசிக் சர்ஜன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கார்டியாக் சர்ஜரி கேசஸ் தான் அவர் தினமும் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேசஸ்ங்கிறத விட அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி கேஸஸ்க்கான ஆப்ரேஷனை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. டாக்டர் மனோகரை முதல்ல வந்து அழைக்கிறேன், இதை பற்றி விலாவரியாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்கிறதுக்காக அவர் அழைக்கிறேன்.
பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் எப்போதுமே என்னோட தாட் ப்ராசஸில் டாக்டர் சார் முதல்ல சொன்ன பூர்ணா சார் சொன்ன மாதிரி இட் இஸ் அ நெக்லெக்டட் கசின் ஆஃப் சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன். ஸோ நாங்கள் எப்போதுமே நினைப்போம் இட்ஸ் அன் ஆர்ஃபன் டிசீஸ். ஆர்ஃபன் டிசீஸ்னு ஏன் சொல்லுவோன்னா, சில கண்டிஷன்ஸ்க்கு மருந்து மாத்திரைகள் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக மெடிசனில் வந்து pulmonary hypertension many times நான் சொன்ன மாதிரி it is a neglected cousin of systemic hypertension, and in many matters it is like an orphan disease. ஏன்னா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டடாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் எப்போதுமே இருக்கும். ஸோ பேசிக்காக pulmonary hypertension பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இட்ஸ் அ வெரி debilitating disease. that is patients வந்து really suffer a lot. அந்த ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு 10 அடி நடந்து போகிறது கூட ஒரு பெரிய சிரமமாக இருக்கும். அது உங்களுக்கு வந்து எனி டே டு டே ஒர்க், ஒரு குளிச்சுட்டு வர்றதோ இல்லை இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் பண்ணுறதுல கூட தே மே ஃபீல் ரியலி இன்கெப்பாசிட்டேட்டட் சிம்ப்ளி பிகாஸ் சிவியர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து சிம்டம்ஸ் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நாட் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மைல்டு டிசீஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்காது, பட் சிவியர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக டாக்டர் பூர்ணா சார் சொன்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப் சிக்னிஃபிகண்ட்டாக காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைக் சார் சொன்ன மாதிரி இடியோபேத்திக் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்குது அப்படின்னா சர்வைவல் 2 வருஷம் கூட உயிரோடு இருக்கிறது சேலஞ்சிங்காக இருக்கலாம். ஸோ பேசிக்கலி பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஹார்ட் டிசீஸ்னால இருக்கலாம், சம்டைம்ஸ் லங் டிசீஸ்னால இருக்கலாம், இடியோபேத்திக்காக இருக்கலாம், காரணமே இல்லாமல் ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால இருக்கலாம். ஸோ அந்த கண்டிஷன்ஸில் ப்ரோக்னோசிஸ் இன்னும் கிரிம்மாக இருக்கும். பட் இன் ஜென்ரல் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் சிவியர் ஃபார்மாக இருக்கிறச்சு டெபிலிட்டேட்டிங்காக இருக்கும் அண்ட் அதோட ப்ரோக்னோசிஸ் நல்லா இருக்காது. வை pulmonary hypertension clinic at Kaveri? Basically, the reason is, as highlighted earlier, somehow I have been a cardiologist for almost now 20 years. What I realized is, as a team approach la vara successful treatment options la pulmonary hypertension ஒரு condition where the team matters a lot. ஒரு பர்சனோட கான்ட்ரிபியூஷனோட multiple people, multiple specialities all come at a single point of contact where the condition diagnose பண்ணுறதா இருக்கட்டும், இதில் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதா இருக்கட்டும். லைக் சார் எலாபரேட் பண்ண மாதிரி டாக்டர் சிவராமன் சார் ஒரு பேஷண்ட் பார்க்குறாரு, பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கலி he will try to involve டாக்டர் ஜப்ராஜ். he will find out ஏன் எந்த ரீசன்ஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டாக்டர் சுந்தர் பார்க்குறாரு, அடல்ட்டில் பார்க்குறாங்க, இல்லை டாக்டர் கிருஷ்ணா மேம் பார்க்குறாங்க, அவங்க வந்து லங் ப்ராப்ளமோட வர பேஷண்ட்டை பார்க்குறாங்க. ஆல் தீஸ் பேஷண்ட்ஸ் நீட் அ சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வேர் pulmonary hypertension can be diagnosed, can be investigated and treated, and most importantly follow-up, because இதுக்கு வந்து follow-up is very important and monitoring during follow-up is also important. So basically PH clinic நாலே ஒரு team, the team which works efficiently is most important in managing pulmonary hypertension. So sir சொன்ன மாதிரி it is a very globally prevalent disease. It's not very uncommon disease. World prevalence பார்த்தீங்கன்னா almost like 2 to 30 per 1 lakh population சொல்லுவாங்க. But that includes only patients with severe disease. Mild disease பார்த்தீங்கன்னா significantly ஜாஸ்தி இருக்கலாம். Mild forms of disease நிறைய lung disease உள்ள பேஷண்ட்ஸ்க்கு, நிறைய heart disease உள்ள பேஷண்ட்ஸ்க்கு இருக்கலாம். So here we are talking about only patients who have severe disease. Severe disease prevalence பார்த்தீங்கன்னா most of the western countries-ல கொஞ்சம் அதிகம், sub-Saharan Africa and third world countries-ல கொஞ்சம் கம்மி. But as Dr. Purna pointed out, as we grow up on the development ladder, India-லையும் incidence is increasing, and obviously நிறைய conditions which can cause pulmonary hypertension அதெல்லாம் increase ஆகிட்டு இருக்கு. For example, people with lung disease, rheumatological disease அதெல்லாம் increase ஆகிறதுனால கண்டிப்பாக incidence and prevalence increase ஆகிட்டு இருக்கு. What we do in a pulmonary hypertension clinic is a thorough evaluation. So பேசிக்காக எவ்வளோ pulmonary hypertension இருக்குது, எதனால் இருக்குது, அண்ட் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன further evaluation தேவை. So it's a comprehensive testing. So it's not just one day, one test, multiple tests for multiple reasons. For example, sir சொன்ன மாதிரி idiopathic pulmonary hypertension, we regularly do genetic testing for these people. அதே சமயத்தில் lung problem related இருந்தால்
Dr. Kirtana and her team will evaluate for lung problems and so many tests which need to be done in this setting. For example, Dr. Anbarsi will elaborate on treatment of CTPH, adhika perfusion scans madi, routine follow-up 6-minute walk test பண்ணி patients walking capacity எவ்வளோ இருக்கு இல்ல Dr. Jabraj இருக்காது, he may do an MRI for these patients. So all these tests are part of the comprehensive management, including Dr. Sundar or one of my team members will be doing a right heart cath and testing for evaluation. Treatment options, sir சொன்ன மாதிரி ரொம்பவே limited. In fact, 1990s there were no drugs. In the last 20-30 years, new drugs have come. Lot of options have come. But despite all these options, the effectiveness of this treatment is limited. So for example, in the 4 group of drugs mentioned பண்ணிருக்கேன், I know at least 100 patients who are receiving 3 of these drugs. Despite that, their symptoms are very limited. That is, அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஸோ பல்மனரி ஹைப்பர்டென்ஷன்ங்கிற கண்டிஷனில் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் the impact of the treatment is limited and the eventual outcomes are not that great. As an interventional cardiologist, what we can do in pulmonary hypertension, we have some treatment options. They are not very effective, but at least prevention of pulmonary embolism, interventional management of pulmonary is a common practice. Heart lungs clot irukadhu வந்து ஒரு செக்ஷன் பம்ப் மாதிரி வச்சு evacuate பண்ணுறது is one of the commonest ways to prevent pulmonary hypertension from happening in the setting of acute pulmonary embolism. Obviously, new technologies like pulmonary artery denervation அது சென்னையிலேயே இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். In patients with idiopathic pulmonary hypertension is shown to have some good results. Some of the patients who do not benefit by surgery, which Dr. Anbarsi will elaborate, those patients sometimes we may consider as a palliative procedure, balloon angioplasty for CTPH. But all these things have limited utility in the treatment of pulmonary hypertension. So this is what we do in the cath lab. Then why this whole thing? When there are limited options, what is limiting? From somebody in the audience may think, why every hospital doesn't have a pulmonary hypertension clinic? This is logical. We say it's a common problem. We say there are limited treatment options, and why all people do not have a pulmonary hypertension clinic? The answer is, when it comes to surgical management of pulmonary hypertension, unfortunately there are very few people whom we can count on our fingers who are capable of managing these conditions surgically. So in fact, I personally consider surgical management is the Achilles heel, because unfortunately my experience in many institutions is many people may claim to do surgeries, but the results are not spectacularly good. So here we are, the reason I am so excited about this PH clinic is, since we are able to offer, as I always say, in a team approach from A to Z. So many institutions fall short of Z. They are able to offer not as comprehensive as our team. And that is why I'm very happy to have Dr. Anbarsu to take over the stage and tell you why our PH clinic is going to make a huge impact in terms of our outcomes. Thank you. வணக்கம். ஸோ பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் என்ன, சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன்னா என்னன்னு நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருக்கோம் சிஸ்டமிக் சர்க்குலேஷன், பல்மனரி சர்க்குலேஷன்றது. சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன் வந்துச்சுன்னா அதை ஈஸியாக டயக்னோஸ் பண்ணிடலாம். எப்படி? நிறைய பேர்கிட்ட இப்போ வீட்டிலே ஒரு பிபி அப்பாரட்டஸ் இருக்குது, வீட்டிலேயே பிபி அப்பாரட்டஸ் செக் பண்ணிக்கலாம். லைட்டாக தலை சுற்றுன ஒரு டாக்டர் போய் பார்த்து டாக்டர் பிபி செக் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ சிஸ்டமிக் ஹைப்பர்டென்ஷன் வந்த உடனே கண்டுபிடிச்சிடும். அதுக்கு நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, ஈஸியாக ட்ரீட் பண்ணுறோம். வேறு பல்மனரி ஹைப்பர்டென்ஷனுக்கு அந்த மாதிரி மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு காமன் அவைலபிள் மிஷின் கிடையாது. நம்ம யாருக்காவது பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்குன்னு எப்போ தெரியும்னா, சடனாக பிரெத்லெஸ்னஸ், மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியலை, we call it fatigue, கை காலெலாம் வீங்க ஆரம்பிக்கும். அந்த கண்டிஷனில் வந்து ஒரு எக்கோ, இசிஜி, எக்ஸ்ரே பண்ணாலே பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். டாக்டர் மனோகர் சொன்னாங்க வெஸ்டர்ன் வேர்ல்டில் அதிகமாக இருக்குது, இந்தியாவில் கம்மியாக இருக்குன்னு. இந்தியா அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் கம்மியாக இருக்குன்னு. இன்சிடென்ட்ஸ் கம்மியாக இல்லை, இப்போ தான் நம்ம டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்.
ஸோ கிராஜுவலி நம்மளோட நம்பர்ஸ் கண்டிப்பாக அதிகமாகும். நோ எதனால இந்த பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் ட்ரீட் பண்ணணும்னா, ட்ரீட் பண்ணாமல் இருந்தோம்னா ஹார்ட் ஃபெயிலியர் ரொம்ப மோசமாகி வேர்சன் ஆகி வித்தின் 6 monthsலையோ 1 yearலையோ மேக்ஸிமம் 2 yearsலையோ மோஸ்ட் ஆஃப் திஸ் பேஷண்ட் அதுக்கு மேலே சர்வைவ் ஆக மாட்டாங்க. ஸோ நம்பர் 1 இஸ் டயக்னோசிஸ், நம்பர் 2 இஸ் ட்ரக் மேனேஜ்மெண்ட். டயக்னோஸ் பண்ணி ஒரு ஏர்லி ஸ்டேஜஸ்னால் ஈஸியாக மெடிசன்ஸ் கொடுத்து அந்த பல்மனரி ஹைப்பர்டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம சென்டரோட ஸ்பெஷாலிட்டி பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் கிளினிக் பிஹெச் கிளினிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். இட்ஸ் அ வெரி வெரி காமன் கான்செப்ட் இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு. யூரோப் போனீங்க, யூஎஸ் போனீங்க, ஆஸ்திரேலியா போனீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி ரேராக ஸ்பெஷாலிட்டி உள்ள ப்ராப்ளம்ஸ்க்கு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, ஆல் தி ஸ்பெஷலிஸ்ட் கம் டுகெதர் அண்டர் ஒன் ரூஃப். எல்லாருமே ஒரு சிக்கான ஒரு பேஷண்ட் இருக்காங்க, ஒரு சேலஞ்சிங்காக ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா எல்லாம் வந்து ஒன்றா கூடி ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு 15 days ஒரு தடவை அந்த மாதிரி ஸ்பெஷல் கேசஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் நாட் அவைலபிள். இந்த ஒரு ஃபெசிலிட்டி, இந்த ஒரு 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 கோஹெசிவ்னஸ் அமங்ஸ் த டாக்டர்ஸ் வந்து நிறைய சென்டர்ஸ் நம்ம ஊரில் இன்னும் வரல. பட் ஸ்லோலி வி ஆர் பிக்கிங் அப் ஹியர். அண்ட் நம்மளோட பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் கிளினிக்கில் இட்ஸ் அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். ஸோ வி ஹேவ் அ கார்டியாலஜிஸ்ட், வி ஹேவ் அ கார்டியோதொராசிக் சர்ஜன், வி ஹேவ் வெரி குட் ரேடியாலஜிஸ்ட், ரிமட்டாலஜிஸ்ட் இருக்காங்க, பல்மனாலஜிஸ்ட் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன் இருக்காங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி இதுன்னா, ஒரு அடல்ட்டுக்கு இந்த மாதிரி இருந்தால் அந்த பேஷண்ட்டுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ எவ்ரிபடி கம்ஸ் டுகெதர், சிட்ஸ் அண்ட் டிஸ்கஸ். எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த பேஷண்ட்டுக்குரிய பெஸ்ட் பாசிபிள் ட்ரீட்மெண்ட் நம்மளால் கொடுக்க முடியுது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே. ஸோ ஹைலைட் ஆஃப் திஸ் பிஹெச் கிளினிக் இஸ் தட் இட்ஸ் அ multidisciplinary team and the quality of treatment afforded is extremely good. Now, இந்த வகையான பல்மனரி ஹைப்பர்டென்ஷன்ல ஒரு சப்செட்டுக்கு மட்டும் சர்ஜரி பண்ணலாம். எதனால வந்து பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வந்து சில பேருக்கு எந்த விதமான ரீசன் நம்ம பிரைமரி பல்மனரி ஹைப்பர்டென்ஷன், இடியோபதி பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வரலாம். கொஞ்சம் பேருக்கு காலில் இருந்து கிளாட்ஸ், டீப் வெயின் த்ராம்போசிஸ் சொல்லி கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகி திரும்ப வந்து உள்ள லங்ஸ்குள்ளே போய் பிளாக் ஆயிரும். அங்கே வந்து கிளாட்டாக இருக்காது, எல்லாமே உள்ளே வந்து ஒட்டிக்கிட்டு கம்ப்ளீட்டாக அடரண்ட்டாக இருக்கும், ஒரு பிளாஸ்டராக உள்ளே இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன தான் மெடிசன்ஸ் கொடுத்தாலும் அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. சில வகையான பேஷண்ட்ஸ், சில சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் வந்து ஒரு வால்வ் டிசீஸ் இருக்கலாம், இல்லை ஹார்ட் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கலாம். அதை ட்ரீட் பண்ணும்போது, அதை சர்ஜிக்கலாவோ மெடிசனாவோ ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் ட்ரீட் ஆகிறதுக்கு, க்யூர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சப்செட் ஆஃப் பேஷண்ட் க்ரானிக் த்ரோம்போ எம்பாலிக் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன், அந்த சப்செட் ஆஃப் பேஷண்ட் தான் இப்போ ஒரு பேசிக்ஸ் சொன்னாங்க. அதில் வந்து என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி டீப் வெயின் த்ரோம்போசிஸ் கிளாட் உள்ள போது ஃபார்ம் ஆகி பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வருது. அந்த பேஷண்ட்ஸ்க்கு மெடிசன்ஸ் கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா, ஒரு சிவியர் பிஹெச் வருது, அதனால ஹார்ட் ஃபங்க்ஷன் வீக் ஆகுதுன்னா ஒரு ஸ்பெஷல் சர்ஜரி பண்ணுறோம், பல்மனரி த்ரோம்போ எண்டாக்டெக்டமி. இந்த சர்ஜரி ஏன் ஸ்பெஷல்னா, நம்பர் 1 நிறைய சென்டர்ஸில் பண்ணுறதில்ல. ஏன் நிறைய சென்டர்ஸில் பண்ணுறதில்லைன்னா, இந்த சர்ஜரி வந்து ஹார்ட் லங் மெஷினில், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் அது, ஹார்ட் லங் மெஷினில் கனெக்ட் பண்ணி பேஷண்ட்டை வந்து 18 degrees கூல் பண்ணும். நார்மலாக நம்மளோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 36.5 or 36.8 degrees நம்மளோட பாடி டெம்பரேச்சர். ஸோ 18 degrees கூல் பண்ணும். எதுக்காக 18 degrees கூல் பண்ணுறோம்னா, இந்த பிளாக்ஸ் இருக்கும்போது கொலாட்ரலைசேஷன் சொல்லி ஆல்டர்னேட்டிவ் பிளட் ஃப்ளோ, ஏன்னா லங்ஸ்க்கு பிளட் போகல, அதனால ஆல்டர்னேட்டிவ் பிளட் சப்ளை நிறைய வர ஆரம்பிக்கும். ஸோ என்னதான் ஹார்ட் லங் மிஷினில் கனெக்ட் பண்ணி அந்த பல்மனரி ஆர்டரி ஓப்பன் பண்ணி அந்த பிளாஸ்டர் கிளாட் எடுக்க ட்ரை பண்ணாலும் அந்த கொலாட்ரலைசேஷனால உள்ள எதுவுமே பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணுறோம்னா 18 degrees, இட்ஸ் கால்ட் டோட்டல் சர்க்குலேட்டரி அரெஸ்ட். 18 degrees கூல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பல்மனரி ஆர்டரிஸ் அந்த நுரையீரலுக்கு போகிற அந்த ரத்த குழாயை ஓப்பன் பண்ணி அந்த கிளாட்டை வந்து டிசெக்ட் பண்ணி எடுக்கணும். அது கிளாட் மாதிரி இருக்காது, கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதை டிசெக்ட் பண்ணி எடுக்கிறது கஷ்டம். நம்பர் 1 18 degrees கூல் பண்ணும். நம்பர் 2 18 degrees கூல் பண்ணி கம்ப்ளீட்டாக சர்க்குலேஷன் ஸ்டாப் பண்ணும். இட்ஸ் கால்ட் டோட்டல் சர்க்குலேட்டரி அரெஸ்ட். அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணால் தான் நம்மளால் அந்த கிளாட்ஸை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம பாடியோட சர்க்குலேஷன் ஸ்டாப் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. ஸோ அந்த 40 minutesக்குள்ளே வந்து மேக்ஸிமம் லிமிட் நமக்கு இருக்கிறது 40 minutes அந்த டோட்டல் சர்க்குலேட்டரி அரெஸ்ட்டில். அந்த 40 நிமிஷத்தில் கம்ப்ளீட்டாக கிளாட்டை ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ நம்பர் 1 40 minutes ஒரு டைம் ரேஸ் மாதிரி அந்த 40 minutesல ரிமூவ் பண்ணி, and we have one more patient waiting for the first week of June. So the advantage is that we have a good volume. Technically we have a very sound team to offer. நம்மளால வந்து இந்த ஒரு complete team workனால we have a good result in this surgery. Now, the pulmonary embolic hypertension surgery is the curative treatment. In fact, அந்த 3 patient 2 patient பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி கூட நடக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் இருந்தாங்க. அவங்க சர்ஜரி பண்ணிட்டு when they got discharged, நியர் நார்மல் பர்சன் மாதிரி வீட்டு போயிட்டு they start working. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் உள்ள ஒரு சர்ஜரி இது.
Now, my request to the media person is that you should help us to create an awareness. In the condition, the surgical treatment or everything under one roof, Kaveri Vadapalnila, or multidisciplinary approach. We have a team which can deal with these sort of pulmonary hypertension. Awareness create public request. Thank you very much.